வாங்க வணக்கம். அடிக்கிற வெயிலுக்கு வெந்தய சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வெந்தய சாம்பார் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி, டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதுக்கு வெறும் வாணலில் 1 ஸ்பூன் வெந்தயத்தை கருகாமல் வறுத்து எடுத்து ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே வாணலில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நல்லெண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும்போது அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2-3 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாதி அளவு வறுபட்டு வந்ததும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா அதையும் வதக்கிடுங்க. ஒரு இனுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போது ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து வதக்கிடுங்க. பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க இன்னும் கூட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பூண்டு இதில் நிறைய போட அவ்வளோ ஒரு வாசனையாக சூப்பராக இருக்கும். அதில் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதிலேயே லேசாக வதக்கிட்டு தண்ணி விட்டு உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு வேக வச்சு கடைஞ்சி அதையும் இதிலேயே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. இப்போ நல்லா இதுவும் பருப்பு புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுடுங்க. இதுவும் சேர்ந்து நல்லா கொதித்து திக்காகி வந்ததுக்கப்புறம் அதில் பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயத்தூளை அதில் சேர்த்துக்கோங்க. இந்த தூள் சேர்த்ததும் கொஞ்சம் குழம்பு திக்காக ஆரம்பிக்கும். நல்லா திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இருந்ததுன்னா அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். வெந்தய குழம்பு பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வெந்தய சாம்பார் சூடாகாமல் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். சாம்பாராக செய்து சாப்பிடும்போது இப்போ சூடான சாதத்தை போட்டு அதில் இந்த வெந்தய குழம்பு கொஞ்சம் ஆற திக்காகும். நல்லா அந்த போட்டு இருக்கிற நம்ம பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு அதோடவே நல்லா கலந்துட்டு சேர்த்து விட்டுக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. கலந்து இன்றைக்கி வெத்தல் தக்காளி தொக்கு உருளைக்கிழங்கு புட்டு இதோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.